ஹை கைஸ், இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா ஆடுற WTC ஃபைனலோட டே 1 வந்து இன்னைக்கு ஃபினிஷ் ஆயிருக்கு. அதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து டாஸ் ஜெயிச்சு சோஸ் டு ஃபீல்ட் ஃபர்ஸ்ட்னு சொன்னாங்க. அதில் ஆஸ்திரேலியன் ஓப்பனர்ஸ் உஸ்மான் கவாஜா அண்ட் மானஸ் லாபிஷன் ஓப்பனிங் பண்ண வந்தாங்க. ஆனால் அந்த பக்கம் போட்ட ரபாடா, மார்க்கோ யான்சன், வியான் முல்டர், அவங்க 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 3 பேர் வந்து இந்த மாதிரி ரன்னே கொடுக்காம போட்டு, அதுவும் ரபாடா அண்டு முல்டர் வந்து 2 பேருமே ஹேட்ரிக் ஆஃப் மெய்டட் ஓவர்ஸ் போட்டு, ஸோ அவ்வளோவா ரன்ஸும் போகாம போட்டு அந்த மாதிரி தான் முதல் விக்கெட் வந்து அவங்க தூக்குனது வந்து உஸ்மான் கவாஜா வந்து ரன்னே அடிக்காம 20 பால்ஸ் ஆடிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அதே ஓவரில் வந்து கேம் கிரீன் வந்து வந்தாரு, ஒரே பால்ல பவுண்டரி அடிச்சார். அப்புறம் ஒரு டாட் பால் ஆடிட்டு அவரு காட் பைன் ஆயிட்டு போனாரு. அதுவும் அந்த கேட்ச் பிடிச்சாரு பாருங்க, மார்க்கம் டு டிஸ்மிஸ் கேம் கிரீன், செம்ம கேட்ச். அதுவும் மார்க்கம் செகண்ட் ஸ்லிப்ல இருந்து பிடிச்சாரு. பால் வந்து கீழே வந்துச்சு. அவர் இருந்து பால் கை வந்து பாலுக்கு கீழே வச்சு பிடிச்ச கேம் கிரீன் அவுட் ஆக்குனாரு. அப்புறம் நம்பர் 4 வந்தா ஸ்டீவ் ஸ்மித்தும் மானஸ் லாபிஷேன் வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து ஆஸ்திரேலியன் பேட்டிங் ஸ்டெடி ஆக்கலான்னு பார்த்தாங்க. அண்ட் அது ஆனால் பார்ட்னர்ஷிப் போட முடியல. அது ஏன்னா இந்த மாதிரி மானஸ் லாபிஷேன் வந்து இந்த மாதிரி மார்க்கோ யான்சன்ட்டு கார்ட் பெயிண்ட் ஆகிட்டு போயிட்டாரு. மானஸ் லாபிஷேன் வந்து 17 ரன்ஸ் ஆஃப் 56 பால் ஆடி அதில் 17 ரன்ஸ் அடிச்சாரு. அதில் ஒரு பவுண்டரி வரை அடிச்சுட்டு லாபிஷேனோட விக்கெட்டும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்பர் 5 வந்து டிராவிஸ் ஹெட் வந்தார். அவர் வந்ததே இந்த மாதிரி மொதல் பால் அடிப்பேன் தான் வந்தார். அவர் வந்தார் 11 ரன்ஸ் அடிச்சார் ஆஃப் 13 பால்ஸ். அதில் ஒரே பவுண்டரி தான் போச்சு. அதுக்கப்புறம் 7 சிங்கிள்ஸ் ஓடினாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அவுட் ஆனது ஒரு ஃபிளிக் ஷாட் ஆடலான்னு ட்ரை பண்ணாரு. ஆஃப் த bowling ஆஃப் மார்க்கோ யான்சன் ட்ரை பண்ணாரு. பேட்டோட எட்ஜில் பட்டு ஒரு மேட்ச் ஒரு மேட்ச் டேர்னிங் பாயிண்ட்கான கேட்ச் பிடிச்சாரு கீப்பர் கைல் VERRYNNEE. அந்த மாதிரி ஒரு கேட்ச். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் ஃபைனல்ல அந்த மாதிரி ஒரு கேட்ச் பிடிக்கிறது பெருசு. ஸோ அப்ளாஸ். அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் 6 வந்து பியூ வெப்ஸ்டர் வந்தாரு. அவரும் ஸ்டீவ் ஸ்மித்னா ஆஸ்திரேலியன் பேட்டிங் ஸ்டெடி ஆக்கி 2-1-2 கிட்ட தூக்கின்னு போனாங்க. அவர் வியூ வெப்ஸ்டர் வந்து 72 ரன்ஸ் ஆஃப் 92 பால்ஸ் ப்ளே பண்ணி அதில் 72 ரன்ஸ் அடித்தார். அதில் 11 4s வேற ஸ்கோர் பண்ணாரு வியூ வெப்ஸ்டர். ஆனால் அவர் கூட பார்ட்னர்ஷிப் போட்ட ஸ்டீவ் ஸ்மித் வந்து 66 ரன் ஆஃப் 112 பால்ஸில் 66 ரன் அடித்தார். அதில் 10 4 வேற அடித்தார். ஸோ ஸ்மித் அண்ட் பியூ வெப்ஸ்டர் வந்து ஒரு மேட்ச் பண்ணி ஒரு இந்த ஆஸ்திரேலியன் டீமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப் போட்டு 79 ரன்ஸ் போட்டு இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் டோட்டலாக 2-1-2 கிட்ட தூக்கின்னு போனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸ் அவங்க வந்து பாக்கி ஆடின எல்லா பேட்ஸ்மேனுக்கு வந்து பாடியில் போட்டு இந்த மாதிரி கிராம்ப் பண்ணாங்க. ஆனால் கிராம்ப் பண்ணாங்க ரன்னே பாடியில் போட்டு கிராம்ப் பண்ணி பாக்கி இருக்க எல்லா பேட்ஸ்மேனுக்கும் ரன்னே
கொடுக்கல. ஆனா ஆனா ஸ்டீவ் ஸ்மித்துக்கு மட்டும் போட்ட பாதி பால் வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் நல்லா நல்லா வித்து கொடுத்து போட்டாங்க. அவருக்கு வந்து அது வந்து பேட்டிங் ஆட ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அதுல வந்து அவர் வந்து அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டி ஆஸ்திரேலியாவோட டோட்டல வந்து 2-2 கிட்ட தூக்கின் போய் வச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆனது வந்து அதுபோல் ஸ்டீவ் ஸ்மித் அவுட் ஆனது வந்து டூ மார்க்கோ, அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் அவுட் ஆனது டூ மார்க்கம் அவுட் ஆனாரு. அதுவும் மார்க்கம் ஒரு பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர்கிட்ட அவுட் ஆனார். மார்க்கம் அந்த மாதிரி தூக்கி போட்டாரு. பிச்சில் வந்து அவ்வளோ டேர்ன் இல்லை. ஸோ ஸ்டீவ் ஸ்மித் வந்து அடிக்க போனாரு. பேட்டோட கார்னர்ல பட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல இருந்து மார்க்கோ யான்சனோட கையில போய் பால் போய் கேட்சா போச்சா. அந்த கேட்ச் பிடிச்சிட்டு ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட்டை மார்க்கம் தூக்கினாரு. அதுக்கப்புறம் வெப்ஸ்டர் வந்து அவரும் 72 ரன்ஸ் அடிச்சுட்டு அவரும் காட் பெயிண்ட் ஆகி அவரும் காட் அட் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் கேட்ச் கொடுத்துட்டு அவரும் விக்கெட்டு இந்த மாதிரி அவரு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்பர் 7 வந்து அலெக்ஸ் கேரி. அவர் வந்தாரு, 23 ரன்ஸ் அடிச்சாரு, அதில் 4 பவுண்டரிஸ் அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவுட் ஆனார். பார்த்தீங்களா, போடுறது கேசவ் மகாராஜ். பிச்சில் அவ்வளோ டர்ன் இல்லை, அந்த பால் நேராக இருந்துச்சு. அவர் அதை இங்கே வேணா அடிச்சிருக்கலாம். ஆனால் இவர் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறேன்னு சொல்லிட்டு போனாரு. அவர் பாலியும் அடிக்கல, நேராக போய் ஸ்டம்பில் பட்டு கிளீன் பவுல்ட் ஆகிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பேட் கமின்ஸு, ஸ்டார்க்கு, லைனு, அப்புறம் HAZ LEWOOD அவருக்கு அவங்களுக்கு சுத்தமாக பேட்டிங் வரல. ஸோ மொத்தம் ஆஸ்திரேலியன் டோட்டல் வந்து 2-1 கிட்ட போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸ் வந்து ரபடா 5 விக்கெட்டு, யான்சன் 3 விக்கெட்ஸு, மகாராஜ் 1, மார்க்ரம் 1 அந்த மாதிரி மொத்தம் 10 விக்கெட்ஸு பிரிச்சுன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் ரபடா வந்து இன்னைக்கு போட்டார் பாருங்க, போட்டு 5 விக்கெட்டை தூக்கினாரு. அந்த 5 விக்கெட் வச்சுதான் ரபடா வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து 3rd ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா ரபடா போயிருக்காரு, ரீப்ளேசிங் ஆலன் டொனால்டு. ஒரு அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் பவுலர் ரேங்கிங்ல கீழே தள்ளிட்டு ரபடா 3rd பிளேஸ்க்கு போயிருக்காரு. மூவிங் ஆன் டு தி சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டிங். சவுத் ஆப்பிரிக்கன் ஓப்பனர்ஸ் மார்க்கம் அண்ட் ரிக்கல்டன் வந்து ஓப்பனிங் வந்தாங்க. மார்க்கம் வந்து ஐபிஎல்ல தான் அந்த ஃபார்ம்ல பேய் ஃபார்ம்ல இருந்தாரு. இங்க வந்து மார்க்கம் வந்து ரன் அடிக்கல. 6வது பால் வந்து ஸ்டார்க் கிட்ட அவுட் ஆயிட்டாரு. அதுவும் இன்சைட் எட்ஜ் வேற. அந்த மாதிரி இன்சைட் எட்ஜ்ல பால் போய் ஸ்டம்ப்ல பட்டு மார்க்கம் பவுல்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரிக்கல்டன் வந்து 16 ரன்ஸ் அடிச்சார் ஆஃப் 23 பால்ஸ். அதுல 3 4s அடிச்சாரு. ஆனா ரிக்கல்டன் அடிச்ச 3 4s வந்து ஸ்டார்க் 2 பவுண்டரி, அப்புறம் கமின்ஸ் 1. அதுல வந்து ரிக்கல்டன் அவுட் ஆனது எப்படின்னா, ஸ்டார்க் ரிக்கல்டன் அவுட் ஆனது 2 ஸ்டார்க்கு. அது ரிக்கல்டன் அவுட் ஆன பால் வந்து ரிக்கல்டன் பவுண்டரி அடிச்சாரு. அதே பால் தான். ஆனா எப்படி அவுட் ஆனார்னா இந்த மாதிரி ரிக்கல்ட் வந்து அவுட் ஆகிற பால் வந்து பேட்டோட ஃபேஸ் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி
அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி தான் பேட்டோட கார்னரில் பட்டு காட் பெயிண்ட் ஆயிட்டு விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் நம்பர் 3 வந்தார் வியான் முல்டர். வந்தார், கிளாசிக்கல் டெஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஆடினார். 6 ரன் 44 பால்ல ஆடிட்டு போனார். அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆக்குனதுக்கு பேட் கமின்ஸ் போட்டார் பாருங்க ஒரு பால், செம்ம பால். முல்டருக்கு வந்து முல்டர் டிஃபென்ஸ் ஆடலான்னு போனாரு, பால் நல்லா பாலை மிஸ் பண்ணிட்டு பால் நேராக போய் ஸ்டம்ப்ல பட்டுச்சு. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் டெம்பா பவுமா நம்பர் 4 வந்தாரு. அவர் வந்தார், டிஃபென்ஸ் ஆடுறாரு ஆடிக்கிட்டே இருந்தாரு. அவர் வந்து 29 பால்ஸ் ரன்னே அடிக்கல. அவர் அடுத்து அவர் ஆடின 30th பால் தான் ஒரு 2 ரன்ஸ் ஓடினாரு. அந்த 2 ரன்ஸுக்கு வந்து ஸ்டாண்ட்ஸ்லேருந்து எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் வேற. என்னமோ டெம்பா பவுமா 100 ஸ்கோர் பண்ண மாதிரி அவ்வளோ கிளாப்ஸ் வந்துச்சு. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமெடியா வேற இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டா ஒரு சிரிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து வியான் முல்டர் போனதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் வந்தாரு, 2 ரன் அடிச்சாரு ஆஃப் 13 பால். அதே டிஃபென்ஸ் தான் ஆடினாரு. அதுக்கப்புறம் எப்படி முல்டர் எப்படி அவுட் ஆனாரோ அதே மாதிரிதான் ஸ்டப்ஸ் அவுட் ஆனார். 2 HAZLEWOOD. அதுக்கப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் டேவிட் பெட்டிங்ஹாம் வந்தார். பெட்டிங்ஹாம் கடைசி ஓவர் தான் பேட்டிங் ஆட வந்தார். அவர் வந்தார், பேட் கமின்ஸ் பேக் டு பேக் பவுண்டரியா அடிச்சாரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டம்ப்ஸ் வந்துருச்சு. அண்ட் ஸோ இப்போ வந்து டெம்பா பவுமா வந்து 3 runs of 37 balls அவுட் ஆகல. அப்புறம் டேவிட் பெட்டிங்ஹாம் வந்து 8 runs of 9 balls அவரும் அவுட் ஆகல. ஸோ ஆஃப்டர் திஸ் வந்து டே 2 வந்து பால் கொஞ்சம் இந்த மாதிரி பேட்டுக்கு வரும். ஸோ பேட்டிங் ஆடுறது கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கும். ஸோ சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன் வந்து அந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கணும். இப்போ அவங்க 43 தான் இருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து 212 அடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க போகணும். ஸோ இவங்க நிறைய ரன்ஸ் அடிக்கணும். பவுமா அண்ட் டேவிட் பெட்டிங்ஹாம் பார்ட்னர்ஷிப் போட்டே ஆகணும். அதுக்கு அவங்க போடலைன்னா சவுத் ஆப்பிரிக்கா மொத்த மேட்சே போயிடும். அண்ட் மூவிங் ஆன் டு ஆஸ்திரேலியன் போலிங். ஆஸ்திரேலியன் போலிங் வந்து ஸ்டார்க் வந்து 7 overs போட்டு 2 wickets 10 runs கொடுத்து. அப்புறம் ஜார்ஜ் HAZLEWOOD அவர் வந்து அதே 7 overs போட்டு 10 runs ஆனா பட் சிங்கிள் விக்கெட்டா தூக்கியிருக்காரு. ஆனா ஸ்டார்க் வந்து 3 maidens, ஜார்ஜ் 3 maidens, கமின்ஸ் 3 maidens. 9 over ரன்னே வரல. சவுத் ஆப்பிரிக்கா மொத்தமா ஆனது 22 overs இன்னைக்கு. அதுல 9 over ரன்னே இல்லை. அப்புறம் நேதன் லயன் வந்து ஒரே ரன் தான் இந்த மாதிரி லீக் பண்ணாரு. அண்ட் மூவிங் ஆன் டு டே 2 அப்பயாஸ் இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன் வந்து ரன்ஸ் அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.